ரேண்டமாக ஒரு நியூஸை வந்து பார்த்தாங்க. ஹைதராபாத்தில் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் தான் கட்டிக்க போகிற பொண்ணாக இருந்த பொண்ணுக்கு இவனோட ரத்தத்தை செலுத்துகிறான். இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம். இதை பற்றி இன்னமும் தேடி போகும்போது இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலங்க. இந்த ஹெச்ஐவி எங்கே இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி உலகத்தை எந்த அளவுக்கு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயோ இருந்தது இன்றைக்கி என்னடா இந்த நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் யோசிக்க வச்சுது. ஹெச்ஐவியை பற்றி 1000 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. சரி, அதை நம்ம மட்டும் ஏன் வச்சுக்கிட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, பார்க்க ஆரம்பிப்போமா? முதல்ல ஹைதராபாத் சம்பவத்தை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இது எங்கே நடந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரியே ஹைதராபாத் தாங்க. ஹைதராபாத்தில் 2 குடும்பமும் ஒரு சொந்தக்காரங்க தான், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. 2 குடும்பத்தை பற்றி மாற்றி மாற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த பையனுக்கு 24 வயசாகுது. பேர் மனோகர். இவங்களுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்மளுக்கே தெரிஞ்ச குடும்பம் இருக்குது, அதனால் அவங்கள்ட்டே கேட்போன்னு அந்த பொண்ணு குடும்பத்தில் கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு 22 வயசாகுது. அவங்களும் யோசிச்சுட்டு சரி, ஓகே, நம்மளே எங்கே மாப்பிள்ளையை தேடுறது அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு. அங்கே தான் அந்த பொண்ணு குடும்பம் யோசிக்கிறாங்க. ஆகா, அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு ஹெச்ஐவியில் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம எதுக்கும் இந்த பையனுக்கும் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஹெச்ஐவி டெஸ்ட்டை பொறுத்து தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு நிலைமைக்கு வந்துடுறாங்க. இதனால் இந்த செப்டம்பர் 2025 இந்த பையனை கூட்டிகிட்டு போய் அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தால் அங்கே ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்துடுது. இந்த பையனுக்கும் ஹெச்ஐவி இருக்குதுன்னு தெரிய வருது. இந்த பையனோட அப்பாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெச்ஐவினால தான் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சரி, ஓகே, ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துடுறாரு. முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி போகும்போது தான் அந்த பையனுக்கு செம்ம காண்டு. எப்பட்றா எனக்கு பிடிச்ச பொண்ணை எனக்கு கொடுக்க மாட்டேற அப்படின்ட்டு அவங்க செம்ம காண்டாகி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட நேரத்துக்காக. இவங்க அந்த வீட்டை நோட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பா அம்மா எப்போ வெளில போகிறாங்கன்னு, அதாவது பொண்ணோட அப்பா அம்மா இப்படி காத்துக்கிட்டே இருக்காங்களா. இவங்க தினமும் காலையில் பூசந்தைக்கு போயிடுறாங்கன்னு தெரிய வருது. இந்த பையன் என்ன பண்ணுறாப்புலன்னா, பழி வாங்கிறதுக்காக போய் மெடிக்கலில் ஒரு ஊசியை வாங்கிக்கிட்டு தன்னோட கையிலேருந்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை கரெக்டாக அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறான். யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா தான் நோட்டம் எடுத்துக்கிட்டு இருந்தால உள்ளே போயிட்டு இந்த பொண்ணோட உடம்புல வந்து செலுத்த பார்க்குறான். அப்படி தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்படுது. இவன் வந்து ரத்தத்தை செலுத்திடுறான். இவனோட எய்ட்ஸ் ரத்தத்தை அந்த பொண்ணோட உடம்புல செலுத்திடுறான். இப்படி செலுத்திட்டு இவன் போயிடுறான். அந்த பொண்ணு வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பூசந்தைக்கு போன அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. இப்படி வந்தோன்னே அவங்கள்ட்ட நடந்ததை சொல்லலை. அந்த பொண்ணு அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி 2 நாள் போகுதுங்க. இது இந்த மார்ச்சில் தான் நடக்குது. 2 நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு முடியாமல் போகுது. ஒரே ஜுரம் அடிக்குது, தொண்டையெல்லாம் வலிக்குதுங்குது, என்னன்னே புரியலை. சரி, என்னடா அது அப்படின்ட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலு. அங்கே போனோன்னே டாக்டர் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லுது. ஓஹோ, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 நாளைக்கு அந்த தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணுவாங்க. இப்போ எடுத்து பார்த்துருக்காங்க. இப்போ ஹெச்ஐவி இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. அப்படி இருந்தாலும் 4 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எடுப்பாங்களாம். அப்போ தான் கன்ஃபார்மாக தெரியும் இந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி வந்திருக்கா இல்லையான்னு. உடனே இந்த பொண்ணோட அப்பா செம்ம காண்டாகி எப்படி அவன் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸை அடுத்த நாளே தூக்கிடுறாங்க. எதுக்கு இது மாதிரி பண்ண அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவன் சொல்லியிருந்துருக்கான், இது மாதிரி நாங்கள் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், இது மாதிரி பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இது மாதிரி ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கொடுக்கல, முடியாதுன்ட்டாங்க. என்னோடய ரத்தத்தை அந்த பொண்ணு உடம்புல செலுத்திட்டேன்னா அந்த பொண்ணுக்கும் ஹெச்ஐவி வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தானே கட்டி கொடுத்தாகணும், வேறு யாரும் வந்து கட்டிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தினால தான் இதை பண்ண அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய எண்ணம் பாருங்களேன். தனக்கு கிடைக்காது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தினால இதை பண்ணியிருந்திருக்கான். அவனையும் கைது பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி, ஹெச்ஐவி எவ்வளோ ஆபத்தானது, இது எங்கேருந்து வந்துச்சுங்கிற அதை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதை தேடி போனேன். அப்படி போகும்போது இந்த ஹெச்ஐவி இன்றைக்கி நேற்றுக்குள்ள விஷயமே கிடையாது. ஒரு 1920கள் காலகட்டம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவில் காங்கோ அப்படின்னு சொல்லப்படுற நாடு. இந்த காங்கோங்கிற நாடை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் அயன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த வைரத்தை வாங்குறதுக்காக சூர்யா அவங்க போவாங்கள்ல, அந்த காங்கோ நாடு தான். அன்றைக்கி காங்கோவில் உள்ள மக்கள்லாம்
ஒரு மிக முக்கியமான விஷயத்த பண்ணுறாங்க. அதுதான் வேட்டையாடுறது. அதுவும் வேட்டையாடுறதுன்னு அப்படின்னா காட்டுப்பகுதிக்கு போய் அங்கே வந்து ஒரு வகையான குரங்கு இருக்குது. அந்த குரங்கை வேட்டையாடி இவங்க சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றதுனால என்னடா பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதுலெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த குரங்கில் எஸ்ஐவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வைரஸ் இருந்திருக்கு. இப்படி பாதிக்கப்பட்ட குரங்குகளை இவங்க அடிக்கிறாங்களா? இப்படி அடிக்கும்போது அந்த ரத்தம் தெறிக்கும் பாருங்கள். இவங்க உடம்புல எங்கேயாவது காயம் இருந்திருக்கும். அந்த காயத்தில் தெரித்து அந்த எஸ்ஐவி வைரஸு மனித உடம்புக்குள்ளே போகுது. இப்படி பூந்தோடனே அந்த எஸ்ஐவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனித உடலுக்கு மாறி அது ஹெச்ஐவியாக மாறுது. அது வேட்டையாடும் போது ரத்தம் தெரிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே கறியை வெட்டும் போது கூட அந்த ரத்தம் மேலே தெரித்து அது அப்படியே ஹெச்ஐவியாக மாறுது. இப்படி நிறையா பேருக்கு இந்த ஹெச்ஐவி உருவாகுது. இப்படிப்பட்ட விஷயம் இருக்கிறதே தெரியாமல் காங்கோ மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடி நிறையா மக்களுக்கு அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. இது வந்து அப்படியே ஒரு 30 வருஷ காலகட்டத்தில் நிறையா பேருக்கு வந்து பரவுது. அப்படியே ஆப்பிரிக்காவில் நிறையா பேருக்கு பரவிக்கிட்டே இருக்குது. யாருக்குமே வந்து தெரியலை. ஒரு 1980 காலகட்டத்தில் தான் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட வைரஸ் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. எப்பட்றா அது அமெரிக்கா வரைக்கும் போணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த 1920 காலகட்டம்னு சொன்னல, அப்போ காங்கோவோட தலைநகரம் நல்ல வணிகம் வந்து சூப்பராக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரயில்வேலாம் வந்து போடுறாங்க. அந்த ரயிலில் வந்து ஏறி ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட ஊருக்கு போய்கிட்டே இருக்காங்க. அதை தாண்டி சுரங்கத்தொழிலாம் நடக்குது. இந்த சுரங்கத்தொழிலுக்காக வந்து மக்கள் போகிறாங்களா? இப்படி ஒவ்வொரு ஊரில் வந்து பரப்புனது தான் இது. சரிடா, இது எப்படி பரவும்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுனால தான். அந்த ஹெச்ஐவி வந்தவங்களோட சாப்பிட்றதுனாலெல்லாம் பரவாது. தும்முறதுனால இருமுறதுனால எல்லாம் அது வந்து பரவாதுங்க. இது பரவறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னா, ஒன்று பாதுகாப்பு இல்லாத உடலுறவு, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாங்கல்ல, அது மூலமும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நஞ்சுக்கூடி மூலம் அந்த ரத்தத்து மூலமும் வந்து பரவலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த இருக்குல்ல, இந்த ஹைதராபாத் பையன் ஒன்றுத்த மண்ணால் அது மாதிரியும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் பரவறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிரிக்காவில் பரவி இது தெரியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அமெரிக்காவில் முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே இதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. ஆனால் அப்படி கண்டுபிடிக்க பார்த்தாலும் முடியலை. ஏன் தெரியுமா முடியலை? இந்த ஹெச்ஐவி நம்மளோட நோய் எதிர்ப்பு அந்த செல்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே போய் பதுங்கிக்குது. அப்படி பதுங்கிறதுனால அதை நம்மளால் அழிக்க முடியலை. அப்படி நம்ம ஒரு தடுப்பூசியை போட்டோம்னா அது அப்படியே உருமாறி ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி அப்படியே உருமாறி அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே பெருகி போகுது. இதனால் மிகப்பெரிய சிக்கலாகுது. சரி, ஓகே, இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை, இதுக்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன் மாதிரி கண்டுபிடிப்போன்னு அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி 3 வகையான மருந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஒன்று பிஆர்இபி. இது ஹெச்ஐவி வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக சாப்பிட்ற மருந்து மாத்திரன்னு வைங்களேன். 2வது பிஇபி. இது வந்து இப்போ இவன் என்ன பண்ணான், இவனோட வைரஸ் நிறைஞ்ச ரத்தத்தை இந்த பொண்ணோட உடம்புல செலுத்தினான். இப்படி செலுத்திட்டாங்கன்னா 72 மணி நேரத்துக்குள்ளே அந்த பிஇபி மருந்துகளை எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த வைரஸை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதுவும் 28 நாளைக்கு வந்து சாப்பிட்ணுமா. அப்படி சாப்பிட்டா இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா. 3வது ஏஆர்டி. இந்த ஏஆர்டி வந்து இருக்கிறதுலே முக்கியமானது. ஏன் தெரியுமா? வைரஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளை மாதிரி நார்மலாக வாழ வைக்கிறதுக்கு இந்த ஏஆர்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி இந்த ஏஆர்டி மருந்துகள் வந்து கொடுப்பாங்கல்ல, இப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்குன்னா, நார்மலாக வந்து அவங்க வாழலாம். இந்த வைரஸ் வந்து மேலே மேலே வந்து பெருகாமல் அதை வந்து பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கம்மியாகும். அவங்க நார்மலாகவே வந்து வாழலாம். பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கிடையாது. பட் ஏஆர்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நார்மலான வாழ்க்கையை வாழலான்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது மட்டும்தான் சொல்யூஷன்ஸாக இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, உலகத்தில் எத்தனை பேருக்கு இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தானே இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் 800 கோடி பாப்புலேஷன் வந்து இருக்காங்க. இந்த 800 கோடியில் எவ்வளோ பேருக்கு இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். எவ்வளோ தெரியுமா இருக்குது? 4 கோடி பேருக்கு இருக்குங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத நம்பராக இருக்குல்ல. இந்த 4 கோடியில் 60லேருந்து 65% ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட மட்டுமே இருக்குது. அதாவது ஒரு 2.60 கோடிக்கு மேலே ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட தாங்க இருக்குது. அது ஏன்டா அங்கே மட்டும் இவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயமே அங்கே தான் அது உருவானுச்சு. அதனால் அங்கே தான் அதிகமாக இருக்குது.
இதை தாண்டி அங்கே வந்து இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் என்னென்னா இந்த ஏஆர்டி அப்படின்னு சொல்லப்படுற மருந்து சொன்னல, இது ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சப்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. அங்கே உள்ள ஆப்பிரிக்க நாடுகள் வறுமையில் இருந்ததுனால அதை வாங்கி தங்களோட மக்களுக்கு அதை கொடுக்க முடியலை. அந்த விழிப்புணர்வும் சரியாக இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது. தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் அப்படியே வந்து எய்ட்ஸை பரவி இப்படியே நிறையா பேருக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்குது. இதனால் அதை கட்டுக்குள்ளே கொண்டே வர முடியலை. இதை பற்றி அங்கே உள்ள மக்களும் பெருசாக எடுத்துக்காமையே போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டே இருக்குதாங்க. இப்படி போகும்போது தான் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நிறையா ஹெல்ப்பெல்லாம் வந்து வருது. இப்போயுமே அங்கே வந்து இந்த எய்ட்ஸ் பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குதுங்க. அதுலேயும் ஏதோ ஒரு கண்ட்ரிங்க, அது என்ன ஈஸ்வதினியா அப்படின்னு சொல்லப்படுற கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் 28% அந்த பாதிப்பு இருக்குது. அங்கே உள்ள மக்கள் வந்து 12 லட்சம் பேருங்க. அந்த 12 லட்சத்தில் ஒவ்வொரு 4 பேரில் ஒருத்தருக்கு அந்த எய்ட்ஸ் இருக்கான். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? அந்த அளவுக்கு அங்கே வந்து ஆபத்துகள் வந்து இருக்குது. பட் இப்போ எல்லா முன்னெச்சரிக்கைகளும் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, அந்த ஆப்பிரிக்காவை நம்ம ஒதுக்கி வைப்போம். நம்ம இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் 25 லட்சம் பேருக்கு அது இருக்குது. நம்ப முடியுதாங்க? இந்த 25 லட்சம் பேரில் இந்த ஏஆர்டி வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஆர்டிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த 2026-27க்கு கூட 2400 கோடி ரூபா இதுக்காக வந்து மணி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது மூலம் 17 லட்சம் மக்கள் பலனடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பெருசாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது. பட் இவ்வளவு ஒதுக்கி இவ்வளவும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா 25 லட்சம் சொன்னல, இது நம்ம பாப்புலேஷனோட ஒப்பிடும்போது ஒவ்வொரு 1000 பேரில் 2 பேருக்கு இந்த ஹெச்ஐவி வந்து இருக்குது. 1000 பேருக்கு 2 பேர், 10,000க்கு 20, 1 லட்சத்துக்கு 200, இப்படி கணக்கு பண்ணிங்க. இப்படி 25 லட்சம் பேர். இதுலேயும் நம்ம பார்க்கணுன்னா இப்போ புதுசாக இந்த உலகத்தில் எய்ட்ஸ் வந்து பரவுதான்னு கேட்டிங்கன்னா பரவிருக்குங்க. 2024-25 நினச்சி கூட பார்க்க முடியல. 13 லட்சம் பேருக்கு உலகம் ஃபுல்லாக பரவிருக்கு புதுசாக. இந்த 13 லட்சம் பேர்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-லேருந்து 3500 பேர் உலகம் ஃபுல்லாக கணக்கு வச்சுங்களேன். அவ்வளோ பேருக்கு எய்ட்ஸ் வந்து பரவிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஏஆர்டியாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு நார்மலான சொல்யூஷனாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை. அந்த மக்கள்லாம் நார்மலாகவே வந்து வாழலாம். ஆனால் இது வந்து இந்த இருமுனா வந்து பரவுகிற நோயே வந்து கிடையாது. ஒரு 2-3 வகையாக தான் வந்து இது வந்து பரவலாம். யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ ஆப்பிரிக்க காடுகளில் மக்கள் வந்து வேட்டையாடினாங்க ஒரு குரங்கை. அந்த குரங்கில் எஸ்ஐவி இருந்து அது மனுஷ உடம்புக்குள்ளே வந்து ஹெச்ஐவியாக மாறி உலகத்தில் வந்து நிறையா பேருக்கு பரவி 4 கோடி பேரில் இன்றைக்கி வந்து நிற்கிது. இன்னமும் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. இதில் என்னென்னா அங்கே உள்ள ஆப்பிரிக்காவில் உள்ள சில மக்களுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, பிள்ளைங்க, சிறுமிகளுக்கும் வந்து இது அதிகமாக வந்து இருக்குதான். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நினச்சி கூட வந்து பார்க்க முடியலை. இப்படியே வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. எல்லாமே வந்து போய்கிட்டே இருக்குது. இப்படி கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் கொரோனாவுக்கே மருந்து கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதான்னு ஏகப்பட்ட பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கான பணிகளை வந்து போய்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த ஹெச்ஐவி வைரஸ் என்ன பிரச்சனைனா, நம்ம நோய் எதிர்ப்பு செல்லையும் தாக்கும், அதுக்குள்ளேயே அது போய் ஒளிஞ்சிக்கும். தடுப்பூசியை போட்டால் இது அப்படியே உருமாறுற மாதிரி அது அப்படியே வந்து மெருகேறி வந்து போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வைரஸாக தான் இந்த ஹெச்ஐவி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு காடுகளில் ஒரு குரங்கு மூலம் ஆரம்பித்தது இன்றைக்கி மனுஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்றைக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் என்னென்னா, எந்த அளவுக்கு ஒரு மனசாட்சியே இல்லாமல் தனக்கு ஒரு வைரஸ் இருக்குது, சரி அதை தான் கட்டிக்கணும்னு நினச்ச ஒரு பொண்ணுக்கு செலுத்தணும்னு நினச்சிருக்கானா? யோசிச்சு பாருங்களேன். தனக்கு கிடைக்காது, வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு ஹெச்ஐவி வந்துட்டுனா அந்த பொண்ணு என்னையே கட்டிக்கும் அப்படின்ட்டு அவன் அது மாதிரி பண்ணியிருக்கான். இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.